பேக் அவர் சேனல். இப்போ நான் வந்து எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டையில் இருக்க குமரிகிரி பார்க் தரேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். அதுங்கம்மா வெல்கம் டு ப்ரோ. இது நம்ம தீபிகா நண்பர் தீபக். நாங்கள் தீபிகா நான் வந்து கூப்பிடுவோம். என்ட்ரி போடுங்க, அடியே போகலாம். அடியே என்ட்ரி 10 ரூபா. எவ்வளோ வச்சிருக்க? 10 ரூபா என்ட்ரி. 20 ரூபா. இந்த 20 ரூபா இருக்கு. மீதி காசு வாங்கிடுவோம். முடிவா ஓரமா நிற்போம். முடிவா போய் வீட்டில் இருக்கவங்களாம் விளாக் எடுத்து போட்டு அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர் கூட இந்திரோ ஐயோ பேசிட்டு விளாகுங்க. யாருக்கு ஒரு 1 month தான் வருது. என்னது சேனலா? இங்க இருந்து குதி, நாங்க நிக்கிற வீட்டுல அடிச்சிருப்போம். சரியா? 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓட்டிங்கே 100 ரூபாய் கேட்கலாங்க. இந்த தீபக் நின்றுட்டு இருக்காண்டி வாங்க. நம்ம தீபக் பேசிட்டு பண்ணக்கூடாது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தீபக் இல்லடா ஒன்னெல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. இங்க வர்றவன் குரங்கு நெல்லு போட்டோ எடுப்போம். இங்கதான் பக்கத்துல இருப்பான். அடா தீபக் போய் நின்ற போட்டோ எடுக்கலாம். போடாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. கட்டாயத்துக்கு முன்னாடி என்ன தெரியும், நாங்க வந்து அந்த பகுதி நானே கொலம்பஸ் போகலாம்டா. இதுதான் சொன்னேன். கொலம்பஸா கேமரா கொஞ்சம் நிக்கவே மாட்டேங்கிற, ஆடிட்டே இருந்தா. உடஞ்சிருச்சா லைட்டா இதாயிடுச்சுடா. தீபக் வருங்காலத்துல இந்த பக்கம் வந்து வரும். அப்போ அவனுக்கு வயசாயிடும். ராய் பார்த்தா ஆமாடா. இங்க பாடுறா செவுத்த பாதி மட்டும் கட்டிட்டு. அதாவது எப்படின்னா இப்படி இந்த வழியில போவோம். இப்படி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்துடுவோம். அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சது நம்மளுக்கு. நானும் வெளியில பாக்குறது சும்மாதான் இருக்கும். இப்ப ஏதோ கூட்டம் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். அது போய் நீ படிச்சேன் இல்லையா? எதை பண்ற? கார் ஓட்டமா இருக்குடா. ஆடாடி கார் ஓட்டும். டாப் கியர்ல போற மாதிரி தீபக் பின்னாடி எங்க போறீங்க? நாங்க ஈரோடு போறோம். ஈரோடு வரீங்களா? நின்னுகிட்டே இருக்கீங்க. பட் 2 கார் இருக்கு. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அது போடுற சூப்பரா இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா. சரி எக்ஸசைஸ் பண்றதுக்குடா, விளையாடுறது கிடையாது. இப்படி பண்ணிட்டு பண்றான். அறிவாளியா இருப்பான். ஓடணும்டா, தள்ளக்கூடாதுடா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் நாளைக்கு உட்காந்து ஸ்கூல் போகாம கட்டடிச்சுடுவோம். காலையில் வா ஒழுங்க போவோம். அப்படிக்கா
அவங்களாச்சும் பண்ண விட அந்த பையன் அசிஸ்டண்டா இருங்க. தம்பி இப்படி அடிச்சு போடாதீங்கப்பா, உங்களுக்கு விளாட தெரியாது. வயசுலாம் இருக்குமோ என்ன திரும்ப பண்ணிட்டுங்க படு தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா. இந்த இடம்லாம் எனக்கு ஞாபகம் வரும்டா. என்ன தெரியுமா நடக்கும், நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன தெரியுமா வயசு, எங்கள் அம்மா வந்து எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 8 பேர் சேர்ந்து அப்போ வந்து இங்கே எத்தனை வந்துச்சுன்னா ஒரு 7வது எப்படா சொல்கிறது, கட்டுறப்பையா இல்லை கிடையாது வயசு, சின்ன வயசில் அந்த முன்னாடி சின்ன வயசு சொல்கிறத கேளுங்கடா. முன்னாடி வந்து ஏதோ கட்டிட்டு இருந்தாங்க, அது வந்து எங்களால் தாண்டி போக முடியல. ஃபஸ்ட்டு ஒருக்கா வந்தோம், வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன் வேக்கு நடக்கிறேன் இல்லைங்கடா டே ஒரு இடத்துல இல்லைங்கடா, பேசுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுங்க. அங்கே ஏதோ கட்டிட்டு இருந்தாங்கடா, நாங்கள் சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு சொல்கிறது கேளு, ஸ்லோவில் போவோம். இந்த மாதிரி பேச வர மறுபடியும் நான் அன்னைக்கு காலையில் 6 மணி இந்த மாதிரி வந்துடுவேன். கேளுங்க. மாமா என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, எனக்கும் மாமாக்கும் 15 வருஷ பழக்கம். அவர் என்கிட்ட 1000 சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. டேய், அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாமா பக்கம் வந்தீங்களா? அப்ப என்ன உன் காதுல ஓதுனாரு? அதை மட்டும் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, ஆர்டர் படியே வா. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு. இவன் பேசுறதே எங்க ரிலேட்டிவ் எல்லாரும் பிளேடு போடுறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நீ வேற நீ நிறுத்தி பேசினா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சொல்றேன், அவங்க வந்து ஏதோ கட்டிட்டு இருந்தாங்களா, அவங்க வந்தோம். எங்களால் தாண்டி போக முடியலன்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்தன் 10th படிச்சுட்டு இருந்தான், அவனையும் கூட்டிட்டு வந்துட்டான். பேர் சொல்லு, அவன் பேர் நவீன். அவனெல்லாம் அவனும் ஒரு இப்போ அப்போ வந்து அவங்க லாக் கூட்டிட்டு இருக்கிறான், டெய்லி அது அது பேர் தெரியல, சேர்ந்த பேர். அவன் வந்து எல்லா சைக்கிளும் ஏற்றி அந்த பக்கம் இறக்கி கொடுத்துட்டான். நாங்களும் சரின்னு சொல்லி போயிட்டோம். என் சைக்கிளும் இவன் சைக்கிளும் வந்து கொஞ்சம் கோளாறு. கரெக்டா அந்த மாதிரி குமரிகிரிடா, குமரிகிரிக்கு போறப்ப அந்த கையில முடியும். குமரிகிரி தாண்டா நானும் சொல்றேன் மலை. அது தெளிவா சொல்லிட்டு சொல்றா. ஓ அதே சொல்லியா, குமரிகிரி ஏறிக்கு போகணும்னு நாங்க சொல்லி. நான் சொல்றேன் என்னாச்சுன்னா தீபக் ஃபர்ஸ்ட் கடையில 6 மணி அந்த மாதிரி அமையாரா என்னாச்சு, நாங்க வந்து குமரிகிரி மலைக்கு போறதுடா சைக்கிளோட ஃப்ரெண்ட்ஸோட. நான் வந்து அப்பெல்லாம் எத்தனை பிடிச்சிருந்தோம், 7வதுன்னு சொல்லியாச்சு. 7வது மறுபடியும் பேசுறேன். 7வது போயிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாரும் கிளம்பிட்டோம், எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் தடங்கள் புள்ளி நோண்டி வச்சிருந்தாங்க. சரின்னு சுத்திட்டு போனோம். மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு டீசன்டையும் காட்டியும் என்ன பண்ணானுங்க, சைக்கிள் கீழே போட்டு அடிச்சுக்கிட்டானுங்க. அடிச்சுக்கல, செயின் கழுந்துருச்சு, செயின் கீழே விழுந்துருச்சு. சைக்கிள் நீ தான் என் சைக்கிள் அடிச்ச, நான் தான் சைக்கிள் சண்டை போட வச்சுட்டாங்க. அங்கேயே வாக்குவாதத்துக்கு போயிட்டாங்க. நீங்க வேடிக்கை அந்த இடத்துல அங்க வந்து ஒரு லாரி வருது. அப்படியே நிக்கிறானுங்க. நானும் இன்னொருத்தனும் போய் அவனை கூட்டிட்டு வரோம். வந்துட்டு மேலே போனோம். மேலே போய் ரோடு மேலே அப்படியே சுத்திட்டு போய் ஒரு இடத்துல உட்காடுறோம். பின்னாடி ஃபுல்லா முள்ளிச்செடி எல்லாத்துக்கும் அட்ட டைம்ல குத்திருச்சு. அது போகவும் மாட்டேங்குது, கன்றாவி குத்துன்னு குத்துது. சீட்ல உட்காந்து சைக்கிள் அழுத்தவே முடியல. சரி போய் இப்படி போகலாம்டா, போய் மறுபடியும் திரும்ப வர வச்சு நீ உனக்கு அவ்வளோதான் இதுலேயே தள்ளி விட்டு வந்துடுவேன். மட்டும் அப்புறம் சண்டை போடாமல் போங்கடா முதல்ல. டூயட்ல சாங் பின்னாடி பேக்ரவுண்ட்ல உனக்கு தான் போடுறாங்க தருமபுரியில. ஆமா, தருமபுரியிலேருந்து இல்லை எங்க பேரு நான் தான் வந்து ஹஸ்பண்ட் ஒன்னா ஒய்ஃபு. எங்க 2 பேருக்கு அடுத்த மாசம் கல்யாணம். நல்லா வந்துருங்க போடா. இல்லை இப்படி வச்சுக்கலாம், நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் ஒய்ஃபு. பொறுமையா எடுக்க முடியல என்னால். குமரகிரி பேக் சைடு, அது ஃப்ரண்ட் சைடு. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கோம். நீ வந்து ஆய் போயிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கீங்க, கேமரா அதுக்குள்ள போட்டுறாது. நான் கன்ஃபார்மாக குட்டைக்குள்ள விழுவ போகிறோம், அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் பீச்சை அப்புறம் மேலே ஏறி வருது.
நீ வேணா ஒரு அடி குதி ட்ரை பண்ணி பாரு. ஏய் லைட்டே இங்க போடலடா ஃபர்ஸ்ட் இங்க மேல போடுறா காரா என்னடா பிரச்சனை இல்லை. போக முடியாது போல